வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துகிட்டு இருக்க மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் அவங்க அடித்த தர்மடியால் கிட்டத்தட்ட 400 ரன்களுக்கு மேலே எடுக்க வேண்டிய ஆஸ்திரேலிய அணி நம்ம MS தோனி அவரோட ஒரே ஒரு புத்திசாலித்தனமான செயலால் இப்போ வெறும் 313 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி அவங்க சுருண்டிருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு நம்ம MS தோனி புத்திசாலித்தனமா அவர் என்ன செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஆட்டத்துல முதல்ல பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலிய அணி நம்ம இந்திய பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்சை ரொம்பவே அற்புதமா எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா ஓபனர்களா களமிறங்கியிருந்த ஆஸ்திரேலியா கேப்டன் ஆரம் பிரெஞ்சும் அப்புறம் மற்றொரு பிளேயரான கவாஜா, இவங்க 2 பேருமே ஓபனர்களா களமிறங்கி கிட்டத்தட்ட 32வது ஓவர் வரைக்கும் யாருமே அவுட் ஆகாம 193 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இவங்க 2 பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆக, சரி இதுக்கு அடுத்தாவது ஆஸ்திரேலிய அணி ரன் வேகத்தை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்திய வீரர்களுக்கு மேக்ஸ்வெல் களமிறங்கி ஆஸ்திரேலிய அணியோட ரன் ரேட்டை அப்படியே பெரட்டி போட்டுட்டாரு. இப்படி இருக்க ரொம்பவே வேகமா ஆஸ்திரேலிய அணியோட ரன் உயர்ந்துகிட்டு இருக்க, இப்படி போனா எங்க 400 ரன் அடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சரியா 42வது ஓவர்ல ஜடேஜா அவர் பண்ண ஒரு மிஸ்ஃபீல்டிங் பாலை திரும்ப அவர் உடனே எடுத்து MS தோனி கிட்ட அந்த பாலை கொடுக்க, அந்த பாலை நம்ம MS தோனி பந்த வந்த வேகத்துல எடுத்து ஒரே கையில ரன் அவுட்டை ரொம்பவே அற்புதமா பண்ணியிருந்திருப்பாரு. ஒருவேளை அந்த ரன் அவுட்ல மட்டும் நம்ம MS தோனி மேக்ஸ்வெல் அவுட் பண்ணாம இருந்திருந்தா நிச்சயமா ஆஸ்திரேலியாவோட ரன்கள் இன்னும் 70-80 ரன்கள் கூடுதலா தான் இருந்திருக்கும். இப்படி இருக்க மேக்ஸ்வெல் அவுட் ஆன நேரமோ என்னமோ தெரியல, அடுத்தடுத்து ஆஸ்திரேலிய விக்கெட்டுகள் சரிய ஒரு மிகப்பெரிய ரன் எடுக்க வேண்டிய இந்த இடத்துல நம்ம MS தோனி புத்திசாலித்தனமா அவர் பண்ண ஒரு ரன் அவுட்டால இப்போ வெறும் 313 ரன்கள் மட்டுமே ஆஸ்திரேலிய அணி எடுத்திருக்காங்க. சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய துவக்கத்தை கொடுத்திருந்த ஆஸ்திரேலிய அணி வீரர்களை நம்ம MS தோனி அவரோட அற்புதமான ஒரு கை ரன் அவுட்டால இப்போ ஒரு மிகப்பெரிய டார்கெட்டா நம்ம இந்திய அணிக்கு அமைய வேண்டிய சூழ்நிலையை இப்போ MS தோனி அவர் மாற்றி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த ரன் அவுட்டை பார்த்தீங்களா? அந்த ரன் அவுட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.